வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். மலேசிய தலைநகரம் கோலாலம்பூரில் நடைபாதையில் ஏற்பட்ட திடீர் குழிக்குள் விழுந்து காணாமல் போன இந்திய பெண்ணை தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 9வது நாளாக தொடரும் தேடுதல் பணியில் இதற்கு மேல் முக்குளிக்கும் வீரர்கள் உள்ளே செல்வது மிகவும் ஆபத்து என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை சேர்ந்த விஜயலட்சுமி கலி என்ற 48 வயது பெண் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபாதையில் திடீரென ஏற்பட்ட குழிக்குள் விழுந்து காணாமல் போனார். அவரை தேடும் பணியில் 110 மீட்பு பணியாளர்கள் கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மலேசியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மீட்பு பணியில் முதல் 17 மணி நேர தேடுதலில் ஒரு ஜோடி செருப்புகள் மட்டுமே கிடைத்தன என்றும் அதன் பிறகான முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி சுமார் 4 மணியளவில் முக்குளிக்கும் திறனுள்ள 2 மீட்பு பணியாளர்கள் அந்த குழி ஏற்பட்ட பகுதிக்கு இருந்த கழிவுநீர் வடிகால் வலையமைப்பு வழியாக இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் இருவரும் வலுவான நீரின் வேகம் மற்றும் கடுமையான குப்பைகளை எதிர்கொண்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் குழிக்குள் இறங்கிய வீரர்களில் ஒருவர் தீயணைப்பு வீரர் என்றும் மற்றொருவர் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணியாளர் என்றும் கூறப்படுகிறது. அந்த குழிக்குள் செல்லும் பாதை குறுகியதாக இருந்ததால் அவர்களால் அசைய முடியவில்லை என்றும் நீண்ட நேரம் உடலை தட்டையாக வைக்க வேண்டியிருந்தது என்று மீட்புக்குழுவின் இயக்குனர் ஜெனரல் முகமது தெரிவித்தார். அதேபோன்று காங்கிரீட் பிளாக்ஸ் போன்று திடப்படுத்தப்பட்ட குப்பைகளை உடைப்பது சாத்தியமற்றது என்றும் இது மிகவும் கடினமான பணி என்று அவர் வெள்ளிக்கிழமை செய்தியாளரிடம் கூறினார். 8 நபர்களை கொண்டு கயிறுகளால் அந்த திடக்குப்பைகளை தகர்க்க நாங்கள் முயன்றபோது முடியவில்லை என்றும் கூறினார். முன்னதாக சாக்கடையில் இறங்கிய முக்குளிக்கும் வீரர்கள் உள்ளே ஒன்றும் தெரியவில்லை என்றும் கனமழையுடன் போராட வேண்டியிருந்தது என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த குழியில் வெளிச்சம் இல்லை என்றும் முற்றிலுமாக இருட்டாக இருந்தது கூறினார். அந்த சாக்கடை குழி முழுவதுமாக மனித கழிவுகள் மற்றும் பிற குப்பைகளால் நிரம்பியுள்ளது. ஒவ்வொரு முறையும் தேடும் பணியில் உள்ளே சென்று வெளியே வரும்போது நாங்கள் உடனடியாக கிருமி நாசினி கொண்டு எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் என்றும் கூறினார். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து மலேசியாவுக்கு சுற்றுலா சென்ற விஜயலட்சுமி தனது குடும்பத்தினுடன் அருகிலுள்ள கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஜலான் மஸ்ஜித் இந்தியா தெருவில் திடீரென உருவான 8 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குழிக்குள் விழுந்த விஜயலட்சுமி குறித்த செய்திக்காக அவரது குடும்பத்தினர் காத்திருக்கும் நிலையில் மலேசிய அரசாங்கம் அவர்களுக்காக விசாவை 1 மாதத்திற்கு நீடித்துள்ளது. அவர்கள் கடந்த சனிக்கிழமை இந்தியா திரும்ப இருந்தனர். அந்த குடும்பத்தினர் நிலையை கருத்தில் கொண்டு கோலாலம்பூரின் சிட்டிகாலில் நடக்க இருந்த தேசிய தின கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து மலேசியர்களிடையே அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திடீரென இந்த குழி எப்படி உருவானது என பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே நேரத்தில் பொதுவாக சுற்றுலா பயணிகளின் வருகையால் பிரபலமான இப்பகுதியானது தற்போது இச்சம்பவத்தால் வழக்கத்திற்கு மாறாக அமைதியுடன் காணப்படுகிறது.